ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. தினம் ஒரு திருக்கோயில் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாம் தரிசிக்கப் போகிற ஆலயம் ஆத்தூர் அருள்மிகு முக்தீஸ்வரர். இந்த பிறவி எடுத்து வாழ்வதன் அர்த்தமே ஈடில்லா இறைப்பணி செய்து இறுதியில் உன்னை அடைவதற்கே என்ற எண்ணம்தான் அடியார்கள் மனதில் எப்போதும் இருக்கும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. எத்தனை இடர்கள் வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் ஈசனே உனை மறவேன் என்பதாக தங்கள் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்து தன்னலம் கருதாமல் சிவத்தொண்டு புரிந்து வந்த அடியார்கள் அந்த காலத்தில் ஏராளமானோர் இருந்தனர். போற்றத்தக்க அவர்களின் சிவபக்தியை மெச்சி ஈசனும் அன்புடன் காத்து அருள் புரிந்து இறுதியில் தன்னுடன் சேர்த்து கொண்டார். அவர்களுக்கு முக்தியும் தந்து அருளினார். ஓம் நம சிவாய. தன்னை எண்ணி எண்ணி இறைஞ்சிய அன்பர்களுக்கு முக்தி தந்து காத்துரட்சிக்கும் அந்த பரம்பொருள் ஸ்ரீ முக்தீஸ்வரர் என்ற பெயருடன் மூலவராக வீற்றிருந்து அருள் பாலிக்கும் தலங்கள் காஞ்சி நகரத்திலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் ஏராளமாக உள்ளன. அவற்றுள் முக்கியமானது ஆத்தூர் ஸ்ரீ முக்தீஸ்வரர் திருத்தலம். எங்கே இருக்கிறது ஆத்தூர்? செங்கல்பட்டு பைபாஸ் தடத்தில் இருந்து காஞ்சிபுரம் பிரிந்து செல்லும் ரம்மியமான நெடுஞ்சாலையில் 5 கிலோமீட்டர் தொலைவு பயணித்தால் வரும் அழகான கிராமம் ஆத்தூர். இங்கு அமைந்துள்ள அருள்மிகு தர்ம சம்பர்தினி அம்பிகா சமேத முக்தீஸ்வரர் ஆலயம் சிறப்பு வாய்ந்த ஒன்று. இந்த ஆலயத்திற்கு உண்டான புராணச் சிறப்புகள் ஏராளம். அவற்றுள் ஒன்று கருட பகவான் வழிபட்ட திருத்தலம். ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா? மகாவிஷ்ணுவின் வாகனமான கருட பகவான் ஸ்ரீ முக்தீஸ்வரரை வழிபட்டு அருள் பெற்ற கதையை பார்ப்போமா? ஓம் நம சிவாய. காஷ்யப முனிவரின் மனைவியர் கத்ரு மற்றும் சுபருணை இருவருமே அழகிகள். யார் மிகுந்த அழகு என்ற விஷயத்தில் இருவருக்கும் இடையே அவ்வப்போது போட்டியே வருவதுண்டு. இப்படி ஒரு நாள் அது குறித்து இருவருக்குள்ளும் பெரிய விவாதமே எழுந்துவிட்டது. இந்த போட்டியில் தோற்பவர், அதாவது அழகு குறைந்தவர் என்று அறிவிக்கப்படுபவர், சிறைச்சாலையில் கிடந்து வாட வேண்டும் என்று முடிவானது. இதை தீர்மானிக்க ஒரு நடுவர் வேண்டாமா? யார் அழகு நிரம்பியவர் என்று சொல்ல வேண்டாமா? யாரை நடுவராக போடலாம் என்று இருவருமே யோசித்தனர். இறுதியில் தங்கள் கணவர் காஷ்யபரையே நடுவராக இருந்து நியாயமான தீர்ப்பு சொல்லுமாறு கேட்டுக்கொண்டனர். பின்விளைவுகளை எதிர்பார்க்காத காஷ்யபரும் இதற்கு ஒப்புக்கொண்டார். போட்டியின் முடிவில் காஷ்யபரின் தீர்ப்பு கத்ருவுக்கு சாதகமானது. எனவே நிபந்தனைப்படி சுபருணை சிறையில் அடைக்கப்பட்டாள். தனிமைச் சிறையில் வாடிய சுபருணை தான் பட்ட துயர் போதும், அதனால் தன்னை விடுவிக்குமாறு கத்ருவிடம் வேண்டினாள். சிவாய. ஓம் நம சிவாய. கத்ருவுக்கு அந்த நேரத்தில் நல்ல மனமும் இருந்தது போலும். கத்ரு சொன்னாள், விண்ணில் வசிக்கும் தேவர்கள் வசம் அமிர்தம் இருக்கிறது. அதை பெற்று வருவது சிரமமான செயல். முடிந்தால் அந்த அமிர்தத்தை வரவழைத்து சாப்பிடு, உனக்கு விடுதலை கிடைக்கும். சுபருணையின் மகன்தான் கருடன். அவனை அழைத்து தாயாகப்பட்டவள் சொன்னாள், நான் விடுதலை ஆக வேண்டுமென்றால் தேவர்களிடம் இருந்து நீ அமிர்தம் பெற்று வர வேண்டும் என்றாள்.
உத்தமமான மகன் கருடனும் தாய் சுபர்ணையின் வேண்டுகோளுக்கு செவி சாய்த்து இந்த முக்தீஸ்வரரின் சந்நிதிக்கு வந்து வேண்டினான். ஓம் நம சிவாய. கருடனுக்கு இந்த இறைவன் அருளும் ஆசியும் வழங்க அமிர்தம் பெறுவதற்காக விண்ணில் பறந்தான் கருடன். அமிர்தம் பெறவிடாமல் தடுத்தவர்களை போரிட்டு அவர்களை வென்று மீண்டான் கருடன். அமிர்தத்துடன் திரும்பி வரும்போது கத்ருவின் புதல்வர்கள் ஒன்று சேர்ந்து கருடன் மீது பாம்புகளை ஏவி தடுத்தனர். ஸ்ரீ முக்தீஸ்வரரின் அருளால் அந்த பாம்புகளையெல்லாம் தன் காலில் கட்டி அடக்கி தாயிருக்கும் சிறைச்சாலைக்கு வந்து அமிர்தம் கொடுத்து அவளை விடுவித்தான். இப்படி அன்னையை விடுவிக்க கருடன் ஆசியும் அனுக்கிரகமும் பெற்றது ஸ்ரீ முக்தீஸ்வரரிடம்தான். முக்தியை மட்டுமல்ல, வேண்டும் வரங்கள் அனைத்தையும் தரவல்லவர் இந்த ஈஸ்வரர். ஓம் நம சிவாய. இந்த ஊருக்கு ஆத்தூர் என்ற பெயர் எப்படி ஏற்பட்டது? ஷீரநதி என்று புராணங்களில் அழைக்கப்படும் பாலாற்றங்கரை ஓரம் இந்த ஆலயம் அமைந்துள்ளதால் நதிபுரம் என்றும் ஆற்றூர் என்றும் அந்த நாளில் வழங்கப்பட்டது. ஆற்றூர் என்பதே பின்னாட்களில் மருவி ஆத்தூர் ஆகியுள்ளது. புராணச் சிறப்பு மட்டுமல்ல, வரலாற்றுச் சிறப்பும் இந்த ஆலயத்திற்கு அதிகம். ஓம் நம சிவாய. புகழ்பெற்ற சோழர், பாண்டியர், விஜயநகர மன்னர்கள் உள்ளிட்டோர் இந்த முக்தீஸ்வரர் ஆலயத்திற்கு தானமளித்து சிறப்பான பராமரிப்பு அளித்துள்ளனர் என்பதை கல்வெட்டுகள் மூலம் அறிய முடிகிறது. ஓம் நம சிவாய. ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்தில் ஊற்றுக்காடு கோட்டத்தில் ஆற்றூர் நாட்டில் இந்த ஊர் அமைந்திருந்ததாக கல்வெட்டுகள் சொல்கின்றன. அப்போது இந்த ஊர் ராஜராஜநல்லூர் என்றும் ஈஸ்வரன் பெயர் திருமுக்தீஸ்வரம் உடைய நாயனார் என்றும் அழைக்கப்பட்டதாம். இன்னொரு கல்வெட்டில் ஈஸ்வரன் பெயர் திரு ஆளுடையார் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதையும் அறிகிறோம். ஓம் நம சிவாய. பாண்டிய மன்னனான வீரபாண்டியன் தன் ஆட்சி காலத்தில் ஸ்ரீ முக்தீஸ்வரர் ஆலயத்தில் புரட்டாசி மாதத்தில் தீபங்கள் ஏற்றி வழிபட்டிருக்கிறான். இந்த செலவினங்களுக்காக ஆலயத்துக்கு பசுமாடுகளை தானம் செய்திருக்கிறான் அந்த பாண்டிய மன்னன். அந்த காலத்திலே புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி திருவிழா இந்த கோயிலில் 9 நாட்களும் கோலாகலமாக நடைபெறுமாம். இன்னொரு ஆச்சரியமான தகவல், கேட்டால் வியந்து போவீர்கள். நம் எல்லோருக்குமே சைவத்தில் சிறந்த சிதம்பரம் திருத்தலத்தை அறிவோம். அந்த சிதம்பரம் திருத்தலத்தின் ராஜகோபுரம் கட்டுவதற்கு ஆத்தூர் கிராமத்தின் வரியானது அந்த நாளில் பயன்பட்டதாம். ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா? வாருங்கள் அந்த தகவலை பார்ப்போம். ஓம் நம சிவாய. செந்தமிழ் சிறக்க ஆட்சி புரிந்த காடவர்கோன் என்று புகழ்பெற்ற கோப்பெரும் சிங்கன் 13ஆம் நூற்றாண்டில் ஆட்சி செய்த பிற்கால பல்லவ மன்னன். இவன்தான் ஆடல் வல்லான் ஸ்ரீ நடராஜ பெருமான் குடிகொண்டுள்ள சிதம்பரம் திருக்கோயிலின் தெற்கு கோபுரத்தை கட்டினான். இந்த திருப்பணிக்காக தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கும் ஆத்தூர் கிராமத்தின் வருவாய் பெருமளவில் அந்த நாளில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது கல்வெட்டில் குறிப்பிடப்பட்ட தகவல். அப்படியென்றால் அந்த காலத்திலே இந்த ஆத்தூர் கிராமம் எந்த அளவுக்கு செல்வச் செழிப்புடன் இருந்தது என்பதும், ஸ்ரீ முக்தீஸ்வரர் ஆலயம் எவ்வளவு அருட்சிறப்புடன் திகழ்ந்தது என்பதையும் தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அரசர்களும் அதிகாரிகளும் பொதுமக்களும் வாரி வாரி தானங்கள் வழங்கியதால்
ஸ்ரீ முக்தீஸ்வரர் ஆலயம் அப்போது மிகவும் பொலிவுடன் விளங்கியது. ஓம் நம சிவாய. எது நிரந்தரம்? வருடங்கள் உருண்டோடின. அந்நியர்களது ஆட்சி காலத்தில் ஆலயத்தின் பராமரிப்பு குறைய ஆரம்பித்தது. பக்தர்கள் வருகையும் நின்று போனது. செல்வ வளம் பெற்று சிறப்புடன் திகழ்ந்த முக்தீஸ்வரரை மெல்ல மெல்ல மறந்து போயினர் பக்தர்கள். 6 கால பூஜை நடைபெற்ற கோயிலில் படிப்படியாக பூஜை காலங்கள் குறைய ஆரம்பித்தன. ஓம் நம சிவாய. உள்ளூர் அன்பர்கள் தங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தெய்வங்களை மறக்காமல் நித்தமும் வந்து விளக்கேற்றிவிட்டு சென்றனர். மிகச் சமீப காலத்தில்தான் பாழடைந்த ஆலயமானது புதுப்பிக்கப்பட்டு அனைத்து சந்நிதிகளும் புதுப்பிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஓம் நம சிவாய. விஸ்தாரமான இந்த ஆலயத்தை தரிசிப்போமா? 2 ஏக்கர் பரப்பளவில் ஆலயம் மிக விஸ்தாரமாக அமைந்துள்ளது. தெற்கு பார்த்த நுழைவாயில். உள்ளே நுழைவதற்கு முன் இடப்பக்கம் விநாயகப் பெருமான், வலப்பக்கம் முருகப்பெருமான். ஆலயத்துக்கென இருப்பது ஒரே ஒரு பிரகாரம். மாமரங்கள், தென்னை மரங்கள், ஸ்தல விருட்சமான வில்வமரம், சிவ அர்ச்சனைக்கு உகந்த முக்கிழுவை என்று சொல்லப்படும் 3 இதழ்கள் கொண்ட வில்வமரம் என்று பசுமை படர்ந்திருக்கும் குளுமையான காட்சியை காண்கிறோம். ஓம் நம சிவாய. முதலில் பிரகாரவலம் வந்துவிடுவோம். விசாலமான அழகான பிரகாரம், சுதையாலான நந்திகளுடன் கூடிய மதில். ஓம் நம சிவாய. முதலில் விநாயகர் தனிச்சந்நிதி, வழிபட்டு வலம் வரலாம். அடுத்து வள்ளி தெய்வானையுடன் கூடிய ஆறுமுகர் திருச்சந்நிதி. 6 அடி உயரத்தில் அமைக்கப்பட்ட விக்கிரகம். வள்ளி தெய்வானையுடன் கூடிய இந்த ஆறுமுகர் விக்கிரகம் ஒரே கல்லால் ஆனது என்பது சிறப்பு. வாயில் பாம்பை கவ்வியிருக்கும் மயிலின் மேல் ஆறுமுகப் பெருமான் கம்பீரமாக குடிகொண்டுள்ளார். தன் இடக்காலை மடித்து மயில் மேல் வைத்துக்கொண்டு வலக்காலை தொங்கவிட்டபடி காட்சி தருகிறார் ஆறுமுகர். ஓம் நம சிவாய. பாம்பை தன் வாயில் கவ்வியிருக்கும் மயிலின் வாய் சற்று திறந்த நிலையில் காணப்படுகிறது. மயிலின் உடலும் தோகைகளும் மிக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. நம் கண்களுக்கு நேராக ஆறுமுகரின் 3 முகங்களை தரிசிக்கலாம். ஆறுமுகருக்கு பின்னால் வைக்கப்பட்டுள்ள கண்ணாடியின் மூலம் மற்ற 3 திருமுகங்களை தரிசிக்கலாம். அருமையான ஆறுமுகர். கார்த்திகை தினத்தில் இங்கு விசேஷ வழிபாடுகள் நடக்கின்றன. ஓம் நம சிவாய. அடுத்து மகாலட்சுமிக்கான மூலையில் ஜேஷ்டாதேவி காட்சி தருகிறாள். அருமையான விக்கிரகம். யார் இந்த ஜேஷ்டாதேவி? இந்த தேவியை இந்த வேளையில் நீங்கள் அனைவரும் அறிந்து கொள்வது அவசியம். 4 திருக்கரங்கள், மாட்டு முகம், காக்கை கொடி, கழுதை இவளது வாகனம். பிற்கால கோயில்களில் மகாலட்சுமி, கஜலட்சுமி போன்ற விக்கிரகங்களை இதே மூலையில் அமைக்கும் வழக்கம் ஏற்பட்டது. கிபி 10ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட கோயில்களில் அதே இடத்தில் ஜேஷ்டாதேவியை அமைத்து வழிபடும் வழக்கம் இருந்து வந்திருக்கிறது. அமிர்தம் வேண்டி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தபோது பாரிஜாதம், கற்பக விருட்சம், காமதேனு, லக்ஷ்மி தேவி, சந்திரன், ஐராவதம், தன்வந்தரி ஆகியோருடன் ஜேஷ்டாதேவியும் வெளிப்பட்டாள். இவளை வழிபட்டால் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம். எனவே ஜேஷ்டாதேவி வழிபாடு அந்த நாட்களில் பிரபலமானது. பல்லவ சோழ மன்னர்கள் பிரதானமாக வணங்கிய ஜேஷ்டாதேவி தீமைகளை ஒழிப்பவள். இன்றைக்கு நாம் அவஸ்தைப்படுகிறோம் அல்லவா? கொரோனா என்கிறோம், டெங்கு என்கிறோம்,
இதுபோன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் ஜேஷ்டாதேவியை வணங்கினால் நிவாரணம் பெறலாம். காலரா, அம்மை போன்ற சகல நோய்களையும் விரட்டும் சக்தி வாய்ந்தவள் இந்த தேவி. மக்களை எந்தவித தீங்கும் அண்டாமல் பாதுகாப்பவள். இதனால் இவளுக்கு முறையான பூஜை புனஸ்காரங்கள் அந்த காலத்திலே நடந்து வந்தன. பிற்காலத்தில் வந்தவர்கள் ஜேஷ்டாதேவி ஸ்ரீதேவியின் அக்காள், இவள் பெயர் மூதேவி, கெடுதலை மட்டுமே தருவாள் என்று தவறான தகவல்களை பரப்பினார்கள். இதனால் ஜேஷ்டாதேவி வழிபாடு குறைய ஆரம்பித்தது. தற்போது ஒரு சில பழைய ஆலயங்களில் மட்டுமே ஜேஷ்டாதேவி வழிபாடு இருந்து வருகிறது. அந்த வகையில் ஆத்தூர் முக்தீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள ஜேஷ்டாதேவியும் பெருமை வாய்ந்தவள். இவளை அனுதினமும் நாம் துதித்து வந்தால் நமக்கு எல்லா வகையான வளங்களையும் இவர் அருள்வாள் என்பது உறுதி. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஆத்தூர் அருள்மிகு முக்தீஸ்வரர். ஓம் நம சிவாய. பிரகாரபலம் வரும்போது சிவகோஷ்டத்தில் நடன விநாயகர், ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு, பிரம்மா, துர்க்கை போன்ற விக்கிரகங்களை தரிசிக்க முடிகிறது. அனைத்து விக்கிரகங்களும் நேர்த்தியாக அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. இவர்களில் தென்திசை கடவுளான ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியின் விக்கிரகம் வியக்கத்தக்க ஒன்று. 4 கரங்கள், அபயஹஸ்தம், ஓலைச்சுவடி, நாகம், தீ தாங்கிய திருக்கரங்கள், விரிந்து கிடக்கும் ஜடாமுடி, புன்னகை ததும்பும் திருமுகம், கண்களைக் கவரும் நுண்ணிய வேலைப்பாடுகள் நிறைந்த ஆலமர பின்னணி என்று இந்த தட்சிணாமூர்த்தியை காண நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். கல்வி ஞானத்தை நமக்கு அருள்வதற்கு சர்வ வல்லமை வாய்ந்த இந்த தென்திசை கடவுளை பிரார்த்திப்போம். ஓம் நம சிவாய. பிரகாரத்தின் வலச்சுற்றிலே கோஷ்ட துர்க்கைக்கு செவ்வாய் தினங்களில் சிறப்பு வழிபாடு நடக்கிறது. தவிர பல லிங்க திருமேனிகளுக்கும் திருச்சன்னதிகளை காணப்படுகிறது. ஓம் நம சிவாய. நவக்கிரக சந்நிதி, பொலிவுடன் கூடிய நவக்கிரக நாயகர்கள், அலங்கார மண்டபம், கிணறு, பலிபீடம், பிரதோஷ நந்தி. பிரதோஷ நந்தியாகப்பட்டவர் பெரிய நந்தியாக காணப்படுகிறார். மூலவர் முக்தீஸ்வரரை தடுப்புச் சுவரில் 9 துளைகள் கொண்ட ஜன்னல் வழியே பார்த்தவாறு காணப்படுகிறார். பிரதோஷ காலத்தில் இந்த நந்தி தேவருக்கு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் சிறப்பாக நடைபெறுகின்றன. ஓம் நம சிவாய. அம்பாள் சந்நிதி, தர்ம சம்பர்தினி என்று வடமொழியில் சொல்வார்கள். தமிழில் அறம் வளர்த்த நாயகி, அருள் ததும்பும் முகம், தெற்கு நோக்கி விற்றிருக்கிறாள் இந்த அன்னை. முக்தீஸ்வரர் திருச்சந்நிதிக்குள் நுழைகிறோம். மகாமண்டபம், பலிபீடம், ஸ்ரீ முக்தீஸ்வரரை பார்த்தபடி சிறு நந்திதேவர். இந்த நந்திதேவருக்கு பின்புறம்தான் 9 துளைகள் கொண்ட ஜன்னல் காணப்படுகிறது. அதற்கு அப்பால், அதாவது சுவருக்கு வெளியே பிரதோஷ நந்தி காணப்படுகிறார். இங்கு ஒரு மேடையில் ஸ்ரீ நடராஜ பெருமானின் பிரம்மாண்ட விக்கிரகம் அமைக்கப்பட்டுள்ளது. கருவறையிலே கம்பீரமாக காணப்படும் ஸ்ரீ முக்தீஸ்வரர். ஓம் நம சிவாய. கார்த்திகை தீபம், கந்தசஷ்டி, ஆருத்ரா தரிசனம், சிவராத்திரி, மாசிமகம் உள்ளிட்ட வைபவங்கள் முக்தீஸ்வரர் ஆலயத்தில் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. மன்னர்கள் காலத்தில் வெகு சிறப்புடன் காணப்பட்ட இந்த ஆலயம் பின்னாட்களில், அதாவது சமீபத்திய ஆண்டுகளில் தனது பொலிவை இழந்தது என்று பார்த்தோம். ஓம்
நம சிவாய. 2006ஆம் ஆண்டு இந்த ஆலயத்திற்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதாவது சுமார் 15 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ஆலயத்திலே வெகு சிறப்பான கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ஆலயத்தில் இருக்கக்கூடிய பழுதுகள் அத்தனையும் நீக்கப்பட்டு சந்நிதிகள் அத்தனையும் புதுப்பிக்கப்பட்டு இந்த கும்பாபிஷேக வைபவமானது நடந்தது. ஓம் நம சிவாய. இந்த கும்பாபிஷேகத்தின் போது வாராகி அம்மனுக்கு ஒரு புது சந்நிதியையும் ஆலயத்தில் அமைத்திருக்கிறார்கள். வெள்ளிக்கிழமை தினங்களில் இந்த வாராகி அம்மனுக்கு சிறப்பான வழிபாடுகள் நடக்கின்றன. அன்றைய தினம் வாராகி அம்மனுக்கு அபிஷேகம் செய்து சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்து வழிபட்டு வந்தால் விரைவில் திருமணம் கைகூடும், திருமண தடையும் விலகும் என்கிறார்கள் ஆலயத் தரப்பினர். ஓம் நம சிவாய. இந்த ஆத்தூர் கிராமத்தில் செயல்பட்டு வந்த வீரவாஞ்சி இளைஞர்கள் நற்பணி மன்றம் என்கிற அமைப்பைச் சேர்ந்த இளைஞர்கள் சுமார் 10 பேர் இந்த கும்பாபிஷேக பணிகளை ஏற்று வெகு சிறப்பாக கும்பாபிஷேகத்தை நடத்தி முடித்தார்கள். தற்போது ஆலயம் மீண்டும் பழைய பொலிவை பெற்றுள்ளது. திரளான அன்பர்கள் ஆலயத்திற்கு வருகிறார்கள். இந்த முக்தீஸ்வரரின் அருளையும் பெறுகிறார்கள். ஓம் நம சிவாய. அருள், பொருள். மனிதர்களுக்கு இந்த இரண்டும் தான் இன்றைய தேவை. பொருள் கஷ்டப்பட்டால் நேர்மையாக சம்பாதித்து விடலாம். இதற்கு படிப்பும் பணிவும் அனுபவமும் வேண்டும். ஆனால் அருளை எப்படி பெறுவது? அருளை பெறுவதற்குத்தான் ஆண்டவன் திருச்சந்நிதிகள், ஆலய வழிபாடுகள் சகலத்தையும் வழங்கி இறுதி காலத்தில் முக்தியை வேண்டுவதே ஆலய வழிபாடு. இத்தகைய ஒரு நல்ல நிலையை நமக்கு வழங்கவல்ல இந்த ஆத்தூர் நாயகனை வணங்குவோம், அருள் பெறுவோம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.